ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்ல பிராணிகளான பூனைகள் எதையெல்லாம் வெறுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலன்னா பூனைகள் வெறுக்கும் 15 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வாசனை பற்றியது. பூனைகளின் மோப்ப சக்தி மனிதர்களை விட 9 இருந்து 16 மடங்கு அதிகம். சிட்ரஸ் பழங்களின் வாசனை, மூலிகைகளின் வாசனை, தைல வாசனை இதற்கு அறவே பிடிக்காது. மனிதர்கள் யூஸ் பண்ற பர்ஃப்யூம் வாசனையும் இதற்கு ஆகாது. ரோஸ்மேரி, லாவெண்டர் போன்ற வாசனை இதற்கு அலர்ஜி. என்ன கருமத்தை தான் சோப்புலையும் மூஞ்சிக்கும் தடவை யூஸ் பண்றாங்களோ தெரியலையே, ரொம்ப தாங்க முடியாத வாடை வருதேன்னு பூனைகள் வீட்டை விட்டு ஓடியே போய்விடும். பூனைகளுக்கு சிகரெட் வாடையும் அலர்ஜி. இந்த சனியன் இப்படியே சிகரெட்டை புகைச்சி சீக்கிரம் போய் சேர்றதில்லாம நம்மளையும் சீக்கிரமா மேல அனுப்பிடுவான் போலிருக்கே அப்படின்னு பயந்து ஓடிவிடும். மேலும் வினிகர், பெப்பர்மின்ட், வெங்காய வாடையும் இதற்கு பிடிக்காது. காரசார மசாலா வாடையும் இதற்கு ஒத்துக்கொள்ளாது. இரண்டாவது விஷயம், அதிக அன்பும் ஆகாது, அதிக தனிமையும் ஆகாது. பூனைகள் சுதந்திரமா வாழ விரும்பும் உயிரினம். இதற்கு நாம ரொம்ப அன்பா பாசமா அது பின்னாலேயே இருந்தாலும் பிடிக்காது. யாருமே இல்லாம அதை விட்டுட்டு போனாலும் பிடிக்காது. அது நம்ம காலை உரசி கண்களை மெதுவா திறந்து மூடுனா நம்ம கூட இருக்க விரும்புதுன்னு அர்த்தம். ஆனா நாம அதை தூக்கக்குள்ள கீழே குதிச்சு ஓட விரும்புதுன்னா என்னை விட்டு தொலைங்கடான்னு அர்த்தம். அதனால அதுக்கு பிடிக்கக்குள்ள நாம அது கூட இருக்கணும். அதுக்கு பிடிக்காதப்ப நாம விட்டுறணும். இதுல அதன் சாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நம்ம சாய்ஸ் முக்கியம் இல்லை. மூன்றாவது விஷயம், அதிகப்படியான சத்தங்கள். பூனைகளுக்கு எப்பவுமே அதிகப்படியான சத்தங்கள் பிடிக்காது. பட்டாசு, வெடிகளின் சத்தம் இதற்கு அலர்ஜி. அதிகப்படியான மேலதாள சத்தமும் ஆகாது. எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளும். மேலும் மனிதர்கள் அதிக சத்தம் போட்டு சண்டையிட்டாலும் மிகவும் பயம். எதற்கு இப்படி கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாவரானுங்களோ தெரியலையே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே என்று பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும். நான்காவது விஷயம், மருத்துவம். பூனைகளுக்கு மருந்து சாப்பிடுவது மிகவும் பிடிக்காத விஷயம். ஆனா பூனைக்கு உடம்பு சரியில்லை என்றால் மருந்து போட்டுதானே ஆகணும். பூனையை பிடித்து நாம் அப்படியே மருந்து போட முடியாது. என்னாத்தான் வாயில போட்டு திணிக்கிறானுங்களோ தெரியலையே, இவனை நல்லா பூரி கடிச்சு வைப்போம், அப்பதான் அறிவு வரும் என்று நம்மள பூரி கடிச்சு வச்சிரும். அதனால பூனைக்கு மருந்து போடும் போது ஒரு மொத்த துணியால அதை சுத்திக்கிட்டு அதன் வாயை திறந்து போடலாம். அல்லது அது விரும்பி சாப்பிடும் உணவுல மருந்தை கலந்து போடலாம். ஐந்தாவது விஷயம், கெட்டுப்போன உணவு. கெட்டுப்போன மிச்சம் மீதி உள்ள உணவு பூனைக்கு எப்பவுமே பிடிக்காது. நாம சாப்பிட்டுட்டு மீதி உணவை போட்டாலோ, பூனை சாப்பிட்ட மீதி உணவை பல மணி நேரம் கழித்து போட்டாலோ தன் மோப்ப சக்தியால அது தெரிஞ்சுக்கும். போமா, உன் சாப்பாடும் வேணாம், ஒன்னும் வேணாம், நீங்க வேணா பழச வச்சு சாப்பிடுங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு போயிரும். மேலும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு நான் வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாவே சாப்பிட்டுக்குவேன்னு கிளம்பிரும். ஆறாவது விஷயம், மற்ற பூனைகளுடன் சேராதது. பூனைகள் எப்பவுமே தனிமை விரும்பிகள் தான். சிறு வயதில் ஒற்றுமையாக இருக்கும் இவைகள் பெரிதாக ஆக சண்டை போட தொடங்கும். தாய் பூனையை கண்டாலும் சண்டைக்கு போகும், சகோதர பூனைகளை கண்டாலும் சண்டைக்கு போகும், வெளி பூனைகளை பார்த்தாலும் சண்டை போடும். தான் மட்டும் ராஜாவாக அல்லது ராணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் நினைப்பு. இதற்கு சில வகை பூனைகள் விதிவிலக்காக இருக்கலாம். ஏழாவது விஷயம், பூனைகளின் வயிற்றை தொட்டால் ஆகாது. பூனைகள் தன் வயிற்றை மிகவும் பாதுகாப்பான பகுதியாக நினைக்குதுங்க. அதனால அதன் வயிற்றை யாராவது தொட்டால் அது பூரவோ கடிக்கவோ செய்யும். அதே சமயம் தாடையின் கீழ்ப்பகுதியை வருடி கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கப்பா, சுகமா இருக்குதுன்னு தாடையை தூக்கி காண்பிக்கும். எட்டாவது பிடிக்காத விஷயம் என்னன்னா, குளிக்க வைப்பது, நகம் வெட்டுவது, துணிமணிகள் மாட்டுவது, காலர் போடுவது போன்றவற்றை பூனைகள் விரும்புவதே இல்லை.
இவனுங்க தான் இந்த வேலைகளை எல்லாம் தனக்கு செஞ்சிக்கிறானுங்களே, நம்மளை வேற ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறானுங்களோ தெரியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படும். 9வது விஷயம், புதிதாக யாராவது வீட்டுக்கு வந்தா பயம். நம்ம வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தாலும், கெஸ்ட் யாராவது வந்தாலும் பூனைகள் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிக்கும். எப்பவும் இருக்கிற உறுப்பினர்கள் வீட்டில் இருந்தால் அவை சாதாரணமா நடமாடும். புது ஆட்கள் வந்தால் அதற்கு ஒத்துக்காது. 10வது விஷயம், அதன் கண்களை நேருக்கு நேர் பார்ப்பது. பூனைகளின் கண்களை நேருக்கு நேர் பார்ப்பது அதற்கு பிடிக்காத ஒன்று. அவ்வாறு செய்வதால் அதனிடம் நாம் அறை வாங்க வாய்ப்பு உண்டு. நம் முகத்தில் பட்டென்று ஒரு அடி போட அது தயங்காது. 11வது விஷயம், வீட்டை மாற்றுவது. பூனைகளுக்கு எப்பவும் பழகிய வீடே மிகவும் பிடிக்கும். புது வீட்டிற்கு மாற்றம் செய்யும் போது அது பயந்துவிடும். அந்த புது வீடு பழகும் வரை அதை அடைத்து வைப்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா அது என்னடா நம்மளை எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்களேன்னு துண்டை காணும் துணிய காணும்னு ஓட வாய்ப்பு இருக்குது. 12வது விஷயம், லிட்டர் பாக்ஸை சுத்தம் பண்ணாம வைக்கிறது. பூனைகள் எப்பவும் சுத்தமா இருக்க விரும்பும் பிராணிகள். அது இருக்கும் இடம் மற்றும் அது யூரின் மோஷன் போற லிட்டர் பாக்ஸ் நல்லா சுத்தமா இருக்கணும்னு நினைக்கும். அப்படி இல்லைன்னா என்னடா இது, இவனுங்க சரியான நாரப்பயலுங்களா இருப்பானுங்க போல, கொஞ்சம் கூட சுத்தமே இல்லை, நாமளும் இவங்க வீட்டை நாரடிப்போம்னு ஆங்காங்கே யூரின் மோஷன் போக ஆரம்பிக்கும். 13வது விஷயம், அடைத்து வைத்தல். எப்பவுமே சுதந்திரமா வாழணும்னு நினைக்கும் பூனைகளை ரூம்ல அடைச்சி வச்சாலோ, கூடைகள்ல அடைச்சி வச்சாலோ, கட்டி வச்சு வளர்த்தாலோ ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இவனுங்க கிட்ட சோத்துக்காக நாம வந்து மாட்டினத்துக்கு வேட்டையாடி சுதந்திரமா ஜாலியா வாழ்ந்திருக்கலாம்னு மனம் நொந்து போகும். 14வது விஷயம், அதற்கு பனிஷ்மெண்ட் தர்றது. பூனைகள் அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாம பனிஷ்மெண்ட் தர்றது அதுக்கு பிடிக்காது, புரியவும் செய்யாது. நம்ம வீட்டு பொருட்களை ஸ்கிராட்ச் செய்யறது, பொருட்களை தள்ளி விடுறது, ஆங்காங்கே யூரின் மோஷன் போகுதுன்னு நாம திட்டுறது, அடிக்கிறது, தண்ணீர் தெளித்து ஓட்டி விடுறது எல்லாம் அதுக்கு பிடிக்காது, புரியவும் செய்யாது. இந்த லூசு பைய ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றான், இவனுக்கு ஏதாவது பைத்தியமா இருக்குமோன்னு நம்மள தப்பா நினைச்சு பயந்து ஓடிரும். 15வது விஷயம், தூங்கும் போது எழுப்புவது. பூனைகளை தூங்கும் போது தூக்கி கொஞ்சறது, அதை தடவி கொடுக்கறது, டிஸ்டர்ப் பண்றது அறவே பிடிக்காது. இவனுங்க தூங்கக்குள்ள நாம இப்படி செஞ்சா சும்மா இருப்பானுங்களா, அறிவு கெட்டவனுங்கன்னு மனசுல திட்டிக்கிட்டு நொந்து போய் சொங்கி மாதிரி உட்கார்ந்து இருக்கும். என்ன வியூவர்ஸ், உங்கள் பூனைகளுக்கு நான் மேலே சொன்ன ஏதாவது பிடிக்காத விஷயத்தை நீங்க பண்ணி இருக்கீங்களா? அப்படி இருந்தா இந்த வீடியோ பார்த்த பிறகு அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.